சார் மங்களகரமாக மதுரை மாநாட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சார். முதல்ல மன்னிக்கணும், மங்களகரமான மாநாடு இல்லை அது. மதத்தை அரசியலில் அப்பட்டமாக கலக்கக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் பெரியார் அண்ணாவை பற்றின காணொளி மட்டுமில்லை, அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களே வந்து ஆபத்தானவை. வெளிப்படையாக மதத்தை அரசியலில் கலந்த ஒரு மாநாடு. இந்துக்களாக ஒன்றுபடுவோம்னு இந்து முன்னணி மாநாட்டில் அவங்க சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்க கருத்து, அவங்க உரிமை. முருக பக்தர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, திமுக, காங்கிரஸ், அண்ணா திமுக, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இருக்காங்க. அந்த மாநாட்டில் முருக பக்தர்கள் மாநாட்டில் போய் நீங்கள் அரசியலை பேசுகிறதும், இந்துக்களாக ஒன்றிணைவோம்னு சொல்கிறதும், இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கோயில்கள் வெளியேறணும்னு சொல்கிறதும், திருப்பரங்குன்ற மலையை வந்து நாங்கள் இந்துக்கள் மலையாக மாற்றுவோம்னு சொல்கிறதும், இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் இந்துக்கள் மாநாட்டில் இந்து முன்னணி மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் போடப்பட்டிருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அதை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியவர்கள் எதிர்கொள்வார்கள். ஆனால் ஒரு அரசியல் மாநாடாக அதை மாற்றி அதில் அதிமுக அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பாஜகவோட தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மீகத்தின் பெயரால் நடத்தப்பட்ட ஒரு அரசியல் மாநாடு அது. அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தவரையில் அது மங்களகரமான மாநாடு கிடையாது. இல்லை சார், திமுக சொன்ன குற்றச்சாட்டை நீங்களும் முன்மொழிகிறீங்களா சார்? திமுகவோட குற்றச்சாட்டு இல்லைங்க, அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் குற்றச்சாட்டு.